அழகே அழகு சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்கிறவங்க சுரேஷ் இருந்துட்டு மதி பண்ணதில் யோசிச்சு பார்க்குறாங்க. மதி வந்து நம்ம சுரேஷ்காக வீடியோ எடுத்து ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அதுக்கடுத்து தான் அந்த லெட்டரை படிச்சுட்டு சுரேஷ்கிட்ட நான் வந்து முன்பகையினால் உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு இங்கே பாரு சுரேஷ், மதி ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கா, வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன தெரியலையோ அது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்ருக்கா, நம்ம மாற்ற முடியாது எல்லாத்தையும் மதி மாற்றிட்டுருக்கு. அதனால மதி மேலே வெறுப்பை காட்டவே காட்டாது, மதி கூட நீ சந்தோஷமாக வாழ்கிற வழியை மட்டும் பாரு, இந்த ட்ரிப்பு உனக்கு பெட்டராக அமையும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மலர் இந்த சைடு இங்கே பரமதி இப்போ சுரேஷ்க்கு வந்து வேலை கிடைச்சிருச்சுல, கண்டிப்பாக டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா உன்னை நல்லபடியாக அவர் பார்த்துப்பாரு, அதே மாதிரி வீட்லேயும் உன்னை நடத்துகிற விதத்தை மாற்றினாலே மாற்றலாம், ஏன்னா மறுபடியும் உன்னால தானே அவருக்கு வேலையே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வண்டி வந்துட்டுருக்கு. சுரேஷ் அதை கவனிக்காமல் பேசிட்டு வந்ததுனால தெரியாதத்தனமாக அது மேலே மோதலான்னு போகிறாரு. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.